செய்யப்பட்ட நன்மையை மறைக்கிறதான இருதயம் நன்றி செலுத்த இயலாத இருதயமாய் மாறுகிறது. எப்பொழுது ஒரு இருதயம் நன்றி செலுத்த முடியாததான, ஸ்தோத்திரிக்க முடியாததான ஒரு இருதயமாய் மாறுகிறது என்று சொன்னால், செய்யப்பட்டதான நன்றியை மறக்கிறதான இருதயமாய் இருக்குமானால் அது அப்படியாக நன்றி செலுத்த இயலாத இருதயமாய் மாறும். இதுல என்ன கனெக்ஷன் இருக்கு? நன்றியற்ற இருதயம் இருளின் ஆதிக்கத்துக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். Praise the Lord. Praise the Lord. Okay. உதாரணமாக என்ன கனெக்ஷன் அப்படின்ற நான் சொல்லிடுறேன். உதாரணமாக தான் மன்னிக்கப்பட்டதை மறக்கிறதா, நம்ம எல்லாரும் பிறரை மன்னிக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குல்ல. நம்ம பிறரை மன்னிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம், மன்னிக்க வேண்டும் என்கிற கட்டளையை பெற்றிருக்கிறோம். இப்ப நமக்கு இந்த மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம மன்னிப்பை பெற்றிருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம மன்னிப்பை பெற்றதை எப்பொழுது மறக்கிறோமோ அப்பொழுது பிறரை மன்னிக்க முடியாது, அல்லது பிறரை நம்மாலே மன்னிக்க முடியாது என்று எப்பொழுது எண்ணுகிறோமோ அப்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் மன்னிப்பை பெற்றதை மறந்து விடுகிறோம். மன்னிப்பை பெற்றதை மறந்துருக்கும் போது நம்ம என்ன தைரியமா சொல்லலாம், என்னால மன்னிக்க முடியாது, இந்த குற்றத்தை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் எந்த குற்றமாய் இருந்தாலும் நமக்கு விரோதமாய் செய்யப்பெற்றதான குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு ஒரு ரீசன் தான் அவர் சொன்னார். என்னன்னா, நான் உங்களை மன்னித்ததை போல, பிதா உங்களை மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று. ஆனபடினாலே தான் மன்னிக்கப்பட்டதை ஒரு மனுஷன் மறக்கிறான் என்று சொன்னால் அவனால மற்றவர்களை மன்னிக்க முடியாத நிலைக்கு போகிறார். இன்னொரு காரியம் உதாரணமா சொல்றேன். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டதை நம்ம மறந்தோம் என்று சொன்னால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க நம்ம விரும்ப மாட்டோம். மற்றவர்களை நம்ம ஆசீர்வதிக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப சபை முடிஞ்சாலும் கூட எல்லாரும் ஒரு வாழ்த்துங்க, வாழ்த்துறதுன்னா ஆசீர்வதிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் மற்றவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும், நாம அதற்காய் ஜெபிக்க வேண்டும். அப்படி அவர்கள் என்ன பண்ணணும்? ஆனா மற்றவர்கள் நம்முடைய சத்துருக்கள் கஷ்டப்படுவதை பார்த்தா நம்மளை அறியாம ஒரு சந்தோஷம் நமக்குள்ளார வருகிறது உண்டு இல்ல? அது எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது நம்முடைய ஜென்ம ஸ்பாவத்திலிருந்து அது வருகிறது. அப்ப 1 பேதுரு 3:9 இப்படி வாசிக்கிறோம், தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவர் என்னை அழைத்தார். அவர் என்னை நிச்சயமாக ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? அடிப்படையாக பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதான காரியம். உன்னை அழைத்து உனக்கு ஒரு வேலையை கொடுக்கறது, இதை கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இதெல்லாம் இந்த உலகத்திலே கொடுக்கறதான, உலகத்திலே நாம் அனுபவிக்கிறதான ஆசீர்வாதங்கள். உண்மையா பிளெஸிங் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதா. எல்லாம் இந்த உலகத்துல நீ அனுபவித்து நரகத்துல அழிந்தா என்று சொன்னால் அதுக்கு பேர் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் அப்படி எல்லாம் நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கீங்க? எல்லாமே இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், ஆசீர்வாதம் தான். ஜீவனோடு இருக்கிறோம், ஆசீர்வாதம். நான் உங்களோட கூட பேச முடியுது, ஆசீர்வாதம். எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆனால் அடிப்படையாக ஆசீர்வாதம் என்கிறதான வார்த்தையினுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்றென்றும் வாழ்கிற நித்திய ஜீவனை பெறுகிறதற்கு பேரு ஆசீர்வாதம். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை பெரும்படியாக அழைக்கப்பட்ட படியினால் ஆண்டவர் சொல்றார், நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிங்க. ஏன்னா தீமைக்கு தீமை செய்கிறது எளிது. நம்மை ஊதாசீனப்படுத்துகிறவர்களை ஊதாசீனப்படுத்துகிறது ரொம்ப எளிது. அது ரொம்ப குவைட் நார்மல். அது மனுஷனுக்கு, நம்முடைய ஸ்பாவத்துக்கு ரொம்ப நார்மல். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்போம் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அதை அறிந்தவர்களாக நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிங்க. அதனால்தான் இந்த தலைப்பு, நன்றியற்ற இருதயம் அது இருளின் ஆதிக்கமாக அது மாறி விடுகிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும்.